மக்களவைத் தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்கள் கொள்கைகளுக்கு விஜயகாந்த் ஆதரவு தெரிவித்தால் கூட்டணிக்கு தயார் எனவும் சரத்குமார் கூறினார். சமத்துவ மக்கள் கட்சியின் விகிதாச்சார அடிப்படை மட்டுமல்லாமல் சமத்துவ மக்கள் கட்சி 11 ஆண்டுகள் நாங்கள் உழைச்சிருக்கோம். நான் 1996ஆம் ஆண்டு முதல் அரசியல் களத்தில் இருக்கேன். ஆக சமத்துவ மக்கள் கட்சி நான் துவங்கிய காலம் முதல் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்தவன் நான். ஆக இந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒத்த கருத்துடன் நாம் நம் பலத்தை காட்ட வேண்டும், நம்முடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையால் தனித்து போட்டியிட முற்பட்டுள்ளோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயரை சூட்ட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் பெயரை சூட்டியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு கருணாநிதியின் பெயரை சூட்ட வேண்டும் என மு க அழகிரி வலியுறுத்தியுள்ளார்.